நீங்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைகிட்ட கோவப்படுற பெற்றோராக இருந்தீங்கன்னா முதல்ல இந்த கதையை கேளுங்க. ஒரு அம்மா காலை நேரத்தில் ஒரு பக்கம் சமையல், இன்னொரு பக்கம் கணவருக்கு லஞ்ச் பாக்ஸ், இன்னொரு பக்கம் தன் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு அவசர அவசரமாக பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது டம்முன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு வந்து பார்த்தா அவங்க பையன் கை தவறி பாலை கீழே கொட்டிட்டான். அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. எத்தனை முறை சொல்கிறேன், எப்போவுமே நீ இப்படி தான் பண்ணுற உன்ன அப்படின்னு கத்துறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு குரானில் படித்த இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு தன் மகன்கிட்ட போய், பரவாயில்லப்பா, அடுத்த முறை பால் கிளாஸை பிடிக்கும்போது கவனமாக பிடி, இப்போ நம்ம சேர்ந்து துடைப்போமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் பயந்த முகத்திலிருந்து சிரிப்பாக மாறி சரிம்மா அப்படின்னு சொன்னான். கோவம் வர்றது தப்பு இல்லைங்க, அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. நம்முடைய அந்த ஒரு நிமிட அமைதி அந்த குழந்தையோட வாழ்க்கையையே அமைதியாக்கும். அன்புடன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 1000 கண்டிப்பை விட பலமானது. கோபம் வரலாங்க, ஆனால் அதை அல்லாவின் நினைவால் அடக்குவது தான் சிறிய ஜிஹாத்.